அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழ்வின் வழியில் அருளை வேண்டுவோம். வழியில் அருளை வேண்டும். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமை தொலைத்தோம். மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமை தொலைத்தோம். உள்ளங்கள் தெளிந்து உனதில வருகின்றோம், உள்ளங்கள் தெளிந்து உனதில வருகின்றோம். உனது அன்பு பலியிலே எமை ஏற்றிடுவாயே, புது வாழ்வு மலரவே எம்மை மாற்றிடுவாயே. இறை வாழ்வு தரும் பலியினில் இணைவோ. அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். இன்றைய திருப்பலியில் இறையாசிரை பெற வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் புனித அன்னாள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஆர்சி நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் சார்பாக பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். நம்பிக்கைதான் உயிர்ப்பை வெளிக்கொணரும் என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்பிக்கை என்பது ஆற்றல் மற்றும் ஒரு செயலை உண்மை என்று நம்புவது ஆகும். நம்பிக்கை என்பது எதிர்நோக்கு, இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. நம்பிக்கை என்பது ஒருவரது வாழ்வில் முன்னேற்றத்திற்கும் வெற்றிகரமான வாழ்வுக்கும் ஒரு முக்கிய காரணியாகும். நம்பிக்கையினால் தான் காயினுடைய பலியை விட ஆபேல் மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினான். நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்டபோது தன் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது நம்பிக்கையினால்தான். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். மோசே பிறந்தபோது குழந்தை அழகாய் இருக்க கண்டு அவருடைய பெற்றோர் அரசனுடைய ஆணைக்கும் அஞ்சாது 3 மாதம் அவரை ஒழித்து வைத்திருந்ததும் நம்பிக்கையினால்தான். உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கை கொண்ட மக்கள் நாம். உயிர்த்தவர் உண்மையுள்ளவர் என்று உயிர்ப்பின் வல்லமையை உணர்ந்து நம்பிக்கை தொலைத்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க உறுதி பெற்றவர்களாக வாழ தொடர்ந்து இத்திருப்பலியில் இணைவோம், இறையாசீர் பெறுவோம். கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்தவர்களே, உயிர் தாண்டவரினுடைய அருளையும் இரக்கத்தையும் நிறைவாக பெறுவதற்காக நாம் அனைவரும் இணைந்து வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்விற்காக இறந்து பாடுகளை பலப்பட்டு நமக்காக உயிர்த்திருக்கிறார் நம் இறைவன். இந்த உயிர்த்த ஆண்டவரிடத்திலே
நம்மையே நிறைவாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் தருகின்ற ஆசீரும் அருளும் நிறைவாக இருக்கும். இதைத்தான் மறை சாட்சி புனித தேவ சகாயமும் ஆண்டவர் மீது கொண்ட அளவு கடந்த நம்பிக்கையினால் இன்று ஒரு புனித நிலைக்கு உயர்த்தியிருக்கிறார். அவரை போல நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பாவத்திற்கான சூழ்நிலைகளெல்லாம் விட்டு இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழக்கூடிய ஆற்றலை பெற இத்திருப்பலிலே நாம் அனைவரும் ஓர் குடும்பமாக இணைந்து பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வாழ்த்திப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இறைவா. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர்
மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருள் பெருக்கால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்களை பெருக செய்கின்றீர். நீர் தேர்ந்தெடுத்தவர்களை கனிவோடு கண்ணோக்கி திருமுழுக்கு என்னும் அருளடையாளத்தின் வாயிலாக புது பிறப்பு அடைந்தவர்களை சாகா தன்மை எனும் பேற்றினால் அணி செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எச்சூழலிலும் நேர்மைக்கு துணிந்து செயல்படுகின்றவர்கள்தான் இறைவனுக்கு சாட்சிகளாய் இருக்க முடியும் என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 13 முதல் 21 முடிய. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். மன்றாட்டை நீர் கேட்டதா நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதா நான் நன்றி செலுத்துகின்றேன். நான் நன்றி செலுத்துகின்றேன்.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதா, நான் நன்றி செலுத்துகின்றேன், நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதா, நான் நன்றி செலுத்துகின்றேன், நான் நன்றி செலுத்துகின்றேன். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள், அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன், நான் நன்றி செலுத்துகின்றேன், நான் நன்றி செலுத்துகின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே.
அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 9 முதல் 15 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எந்த ஒரு மனிதரும் இதன் துணை இல்லாமல் வாழ்வை நகர்த்தி கொள்ள முடியாது. வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு தன்னுடைய மனதினை திடப்படுத்தவும் முடியாது. அது வேறு எதுவும் இல்லை, நம்பிக்கைதான். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாம் வாழும் இந்த உலகமும் நம்பிக்கையில்தான் பயணித்து கொண்டிருக்கிறது. வாழ்வில் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று மனம் குழம்பும் வேளையில் அல்லது மனம் தத்தளிக்கின்ற வேளையில் நம்முடைய மனதிற்கு ஒரு தெளிவையும் திடத்தையும் தரக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கக்கூடியதுதான் இந்த நம்பிக்கை. எனவேதான் இறைவனில் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வை என்றுமே செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை பெற நாம் அனைவரும் ஓர் குடும்பமாக இணைந்து இந்த கல்வாரி பலியில் இணைந்து வந்திருக்கிறோம். புனித அந்தோனியாரின் மீது அதிக அளவு அன்பு கொண்ட ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் தாய், தந்தை, 2 மகள்கள் மற்றும் ஓர் மகன் இருந்தனர். தந்தையினுடைய அந்த கடின உழைப்பில்தான் அந்த குடும்பமானது வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த தந்தையானவர் நோய்வாய்ப்பட்டு இறக்கின்ற ஒரு சூழல். குடும்பத்தினுடைய சுமைகளும் பாரங்களும் அந்த மகனின் மீது விழுகின்றது. என்ன செய்வது? இந்த குடும்பத்தினுடைய ஆணாக அடுத்த தந்தையாக இருக்கின்ற என்ற நிலையில் இந்த குடும்பத்தை நான் வழிநடத்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல். பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்ற ஒரு சொற்றொடர் நம்முடைய வழக்கத்தில் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்னதான் அவன் கடினமாக உழைத்திருந்தாலும், குடும்பத்தின் மீது அதிக அன்பும் கரிசனையை கொண்டிருந்தாலும், தந்தையை போல இவனும் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் கிடக்கின்ற ஒரு சூழல். தாய்க்கும் அந்த 2 சகோதரிகளுக்கும் மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஏற்கனவே தந்தையை இழந்து விட்டோம், இப்போது நம்முடைய சகோதரனையும் இழக்கப் போகிறோமே என்று மிகுந்த வேதனையோடும் நம்பிக்கை இழந்த சூழலில் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த தாய் அந்த 2 மகள்களையும் பார்த்து சொல்வார், நாம் நம்முடைய தந்தையையும் இழந்து விட்டோம், நம் சகோதரனையும் இழக்கப் போகிறோம், ஆனால் நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி மனதை திடப்படுத்துகிறார். சில நாட்களே அந்த மகனும் இறந்து போகின்ற சூழல். இந்த தாயானவள் இந்த 2 மகள்களையும் படிக்க வைப்பதற்காக, எதிர்காலத்தில் நல்ல முறையில் கொண்டு சேர்ப்பதற்காக ஒவ்வொரு வீடாக சென்று பல வேலைகளை பார்த்து பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்கிறார். பிள்ளைகள் சோர்ந்து போகின்ற வேளையில் அந்த தாயினுடைய ஒவ்வொரு வார்த்தையும்
அந்த 2 பிள்ளைகளுக்கு மனதில் ஒரு துணிவை கொடுத்தது. எனவே தாயினுடைய கடினமான சூழல்களை தங்களுடைய சூழ்நிலையாக ஏந்தி கொண்டவர்கள் நல்முறையில் படிக்கின்றார்கள், நல்ல எதிர்காலத்தையும் அமைத்துக் கொள்கின்றார்கள். இறுதியில் அந்த தாயை நல்முறையில் கவனித்துக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனநிலை கொண்டவர்களாக அமைவதை இந்த நிகழ்வு சுட்டி காட்டி தருகிறது. ஒரு வார்த்தை என்பது மனிதனுடைய வாழ்வை மாற்றும், ஒரு மனிதனுடைய வாழ்வை அழித்துவிடும். ஆனால் இந்த நிகழ்வு நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஓர் நிகழ்வு அல்லது ஓர் வார்த்தை என்னவென்றால், மனதில் குழப்பத்தில் இருக்கின்றவர்களும் மனதில் தீர்வில்லாமல் அலைந்து கொள்கின்ற வேளையில் நம்மோடு இருக்கின்றவர்களும் நம்மோடு உடன் பிறந்தவர்களும் நம்மை பெற்றெடுத்தவர்கள் சொல்லுகின்ற ஓர் வார்த்தையானது நிச்சயமாக நம்முடைய வாழ்வை மாற்றி தரும். இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை வன்மையாக கண்டிக்கிறார். ஏன் கண்டிக்க வேண்டும்? நான் இறந்து போனாலும் மீண்டும் உயிர் தெழுந்து வருவேன் என்பதை ஏற்கனவே சீடர்களுக்கு சொல்லி இருக்கிறார். சீடர்கள் அதனை புரிந்து கொள்ளாதவர்களாக தங்களுடைய யார் பெரியவர் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார்களே தவிர இயேசு சொன்ன மறை உண்மைகளை அவர்கள் தேர்ந்து தெளியவும் இல்லை, கற்றுக் கொடுப்பதற்கான மனநிலையை உருவாக்கி கொள்ளவும் இல்லை. இயேசு இறந்து விட்டார். சீடர்கள் அந்த அறையில் தான் இருக்கிறார்கள். அந்த அறை என்ன அறை என்று பார்க்கின்ற வேளையில் இறுதி ராவுணவின் போது ஆண்டவர் அவர்களோடு பந்தியில் அமர்ந்து தன்னையே உணவாக பிட்டு கொடுத்த அந்த அறையில் தான் இருந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அச்சத்தோடு இருக்கின்றார்கள். ஏற்கனவே நம்முடைய தலைவரை கொண்டு விட்டார்கள். அடுத்ததாக நாம் தான் இந்த அறையின் மேலாக ஒரு சத்தம் வருகின்ற வேளையில் அவருடைய உள்ளத்தில் மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்க வேண்டும். இயேசுவை கொண்டு விட்ட பிறகு நம்மளே கொன்று விடுவாள் என்ற அந்த ஏக்கத்தோடு இருக்கின்ற வேளையில்தான் இயேசு மகதலா மரியாவுக்கு தோன்றுகிறார். போய் சொல்லுங்கள், என்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடு, நான் இன்றும் உயிருடன் எழுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை கற்றுக்கூடுங்கள் என்று சொல்லுகின்ற வேளையில் சீடர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் 2 சீடர்களுக்கு கற்று தோன்றுகிறார், அதையும் புரிந்து கொள்ளவில்லை. இறுதியாக தன்னை பலியா ஒப்பு கொடுக்கின்ற அந்த வேளையில் 11 தோன்றி அதே அறையில் தன்னையே உணவாக பிட்டு கொடுக்கின்ற வேளையில்தான் சீடர்கள் அதை உணர்ந்து கொள்கின்றார்கள், வாழ்வையும் பெற்றுக்கொள்கின்றார்கள். இதனை திருப்பாடல்கள் அல்லது 32 இறை வார்த்தையை 10 வாசிக்கின்றோமே. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கின்ற யாவரிடத்திலும் அவர் மீது உள்ள சூழ்ந்து பேரன்பானது இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். மனம் தத்தளிக்கின்ற வேளையில் நம்பிக்கை இழந்த சூழலிலும் நான் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வேன் என்று சொல்கின்ற யாவரிடத்திலும் ஆண்டுடைய பேரன்பானது எப்போதுமே சூழ்ந்து இருக்கும் என்பதை இந்த திருப்பாடல் நற்செய்திக்கு அருமையான ஒரு வார்த்தையாக நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் எதிலெல்லாம் நம்பிக்கையை இழந்திருக்கிறோம்? பிள்ளைகளுடைய சூழலாக இருக்கட்டும், நாம் சொல்கின்ற வார்த்தையை கீழ்ப்படியாமல் இருக்கலாம், நம்முடைய குடும்பம் இந்த அளவு தரைமட்டமாக அமைந்து கொண்டிருக்கிறது, இந்த உறவுகளும் புரிந்து கொள்ளாமல் போய்கொண்டிருக்கிறது, இந்த சமூகமும் என்னை ஓரங்கட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கை இழந்து பிற தெய்வங்களையும் சகோதர அமைப்புகளையும் தேடி சென்று உண்மையான இறைவனை நாம் விட்டு சென்றால் இந்த இறைவன் நமக்காக உயிர்த்ததை எவ்வாறு நம்முடைய செயல்களில் வெளிப்படுத்த போகிறோம் என்பதை ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு மட்டுமல்ல, தம்மை நம் உருவிலும் சாயலும் படைத்த நம் அனைவரிடத்திலேயும் கேள்வியாக கேட்கக்கூடிய ஒரு சூழல். மனம் சோர்ந்து போகின்ற வேளையில் திருப்பாடல்கள் 32 இறை வார்த்தை 10 படியுங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட யாவருக்கும் அவர்கள் மீது கொண்ட பேரன்பு சூழ்ந்து இருக்கும் என்பதை இன்றைய நாளில் நமக்கு கற்றுத்தருகிறார். எனவே நம்முடைய வாழ்விற்காக பாடுகள் பட்டு இறந்து மீண்டும் நம் மத்தியில் உயிர்த்து இருக்கிறார் என்று சொன்னால், வாழ்வில் சோகங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் சுமந்து வருகின்ற யாவருக்கும் என்னுடைய உயிர்ப்பானது வாழ்வை தரும் என்பதை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. ஹெண்ட் என்ற அறிஞர் சொல்வார், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளும் எந்த ஒரு மனிதனிடத்திலும் அவர் தருகின்ற ஆசியானது என்றென்றுமே நிலைத்து நிற்கும் என்று சொல்லியிருக்கிறார். நம்பிக்கை வைப்போம், அதன் வழியாக இறைவன் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களானது நம்முடைய குடும்பங்களில் நிறைவாக இருக்கும். நம்பிக்கை இழந்த தருணத்தை நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் உயிர்த்திருந்தாலும் எங்களுடைய நம்பிக்கையின்மையினால் சீடர்களைப் போல ஒளிந்திருந்தோம், ஆனால் எங்களை தேடி வந்து திடப்படுத்தினீரே. இனி வருகிற நாட்களிலும் நாங்கள் உம்முடைய வாழ்விற்காக எங்களையே கையளித்து தியானித்து நம்பிக்கையில் வேரூன்றியவர்களாக நாங்கள் சந்திக்கின்ற அனைத்து மக்களிடத்திலும் உயிருள்ள ஆண்டவரை எடுத்து செல்லக்கூடிய உம்முடைய சீடர்களாக பயணிப்போம் என்ற நம்பிக்கையை இத்திருப்பலில் வேண்டுவோம். இறைவன் நம் குடும்பங்கள் அனைத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.
உள்ளங்களை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய இறைவன் நம்முடைய வேண்டல்களையும் முழுவதுமாக கேட்டறிந்து வாழ்வு தருவார். எனவே நம்பிக்கை உணர்வோடு நம்முடைய வேண்டல்களை அனைத்தையும் உயிருள்ள ஆண்டவருடைய திருப்பாத்தில் வைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திரு அவையை வழிநடத்தும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உம் பணியேயே தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும் உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் உச்சே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எமது ஊரிலுள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உம் அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே எம்மிறைவா, இருளின் ஆட்சியை வென்று நீர் அளித்த அமைதியை எமது குடும்பங்கள், சமூகம், உலகமெல்லாம் பெற்று மகிழவும், எமது நாட்டை ஆளும் தலைவர்கள் நீதியின் வழியில் அமைதியை கண்டடையவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, உலகெங்கும் ஏற்பட்டுள்ள போர்கள், பயங்கரவாதங்கள், தொற்று நோய்கள் ஆகியவற்றால் மக்கள் படும் துன்பங்களில் இருந்து அனைவரையும் காத்தருளும். தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து அவதிப்படும் மக்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப தேவையான வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்து போன நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆண்மைகளை பாற்றிற்காக ஒப்பு கொடுப்போம். இந்த திரு அவையை நல்முறையில் வழிநடத்தி உம்முடைய திருவுள்ளத்தை நிறைவாக கேட்டறிந்து வழிநடத்தி உம்முடைய மக்களை உம்முடைய பாதத்தில் வழிநடத்தி சென்ற என்னுடைய திருத்தந்தைக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுத்து நிறைவோடு உம்மிடம் ஏற்றுக்கொள்ளும். இங்கு கூடியிருக்கின்ற அனைவருடைய வேண்டல்களையும் நிறைவாக கேட்டறிந்து நாங்கள் நம்பிக்கையில் வேரூன்றியவர்களாக என்றுமே வாழக்கூடிய ஆற்றலை தாரும். நல்ல உடலத்தோடும் நாங்கள் செய்கின்ற பணிகளில் உம் துணையோடு எல்லாவற்றையும் நேரிய பார்வையில் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை எங்கள் யாவருக்கும் நிறைவாக தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். தீவ ஒளியும் தூவ புகையும் உந்த நினைவாகும். மலரின் மனமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். மனித மாண்பு மலரும் வாழ்வேணி விரும்பும் பலியாகும். தீப ஒளியும் தூப புகையும் உந்த நினைவாகும். ஏழை எங்கள் வாழ்விலும் விடியல் உண்டு என்றவா.
வானம் புதிய பூமி புலரும் நாளை காணவே புதிய வானம் புதிய பூமி புலரும் நாளை காணவே வருகின்றோம் யாம் தருகின்றோம் வாழ்வை பலியாய் தருகின்றோம் புனிதனுந்தன் மலர்ப்பதும் தீப ஒளியும் தூவ புகையும் உந்த நினைவாகும் மலரின் மனமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும் தீப ஒளியும் தூவ புகையும் உந்த நினைவாகும் மலரின் மனமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்காமரை நிகழ் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாகிய எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலோரின் மாந்தர் அனைவர் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவ 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் நஸ்ரேன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் தாயும் என் பங்கின் பாதுகாவலியுமான புனித வியாகுல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, மறை சாட்சி புனித தேவசகாயம், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்டேன், உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து தந்தார். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இந்த நாவில் தினம் வந்திடுவார், இந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உமக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர் தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. வைகரை வானமே மேக பூக்களால் விடியல் கோலம் போடு. மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் என்று. ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவி எங்கும் முழங்கும். ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவி எங்கும் முழங்கும். வைகரை வானமே மேக பூக்களால் விடியல் கோலம் போடு. மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் என்று. வான்மலை இங்கு வந்து வாழும் முறை சொல்லி தந்து மண்ணுக்கென தன்னை தந்ததே. வான்மலை இங்கு வந்து வாழும் முறை சொல்லி தந்து மண்ணுக்கென தன்னை தந்ததே. நீதி நிலை தேடும், பூமி நிமிந்திடும், வானம் வசப்படும், வாழ்வளப்படும். பேதங்கள் இல்லாத வேதங்கள் வாழ்வாக, சோகங்கள் சொழிந்த மேகங்கள் இனிமாற. பூமிக்கு வேதம் சொன்ன திருநாள் இதுதானே. வைகரை வானமே மேக பூக்களால் விடியல் கோலம் போடு. மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமா இயேசு உயிர்த்தார் என்று.